அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து 29வது அப்டேட்டாக பார்த்துட்ருக்கோம். போர் சூழல், அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, ஈரான் விடப்பட்ட எச்சரிக்கை என்ன, ஏன் யூகே மற்றொரு தகவலை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா இன்றைக்கி ஹவுதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களே, சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, பதிலுக்கு பதில் தாக்குதல், அரபு நாடுகள் ஒன்று கூடுகிறதா, ஆபிரகாம் மக்காட பெரிய அளவுக்கு உருவாக்க போகிறாங்களா, அப்படி இப்படின்லாம் செய்தி வருது. எப்படிப்பட்ட செய்தி அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான தகவலாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். இன்று அதிகாலையில் ஈரானையும் ஈராக்கையும் இணைக்கின்ற பகுதியில் ஒரு தாக்குதல், இந்த கிரம்ஷா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ரயில்வே கனெக்டிங் பிரிட்ஜ் இருக்குது. இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் ஈராக், இந்த இரண்டு இடத்துலையும் தாக்கல் நடத்துகிறாங்க. 3 பேர் பக்கம் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. சரி, பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஈராக்கையும் குவைத்தையும் இணைட் பண்ணுற பகுதி ஒன்று. அந்த ஈராக்கையும் குவைத்தையும் இணைட் பண்ணுற பகுதியில் அபதலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்தலி அப்படின்ற ஒரு பார்டர் பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் குவைத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பக்கத்தில் ஹல் அதாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கிராசிங் பாயிண்ட் இருக்குது. அங்கே எங்களோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருந்தது, அதையும் சேர்த்து தாக்கல் நடத்திட்டாங்க. நீங்கள் இந்த பார்க்குற பதிவு இருக்குல்ல, இந்த பதிவு குவைத்தினுடைய ஃப்ரண்ட் லைனுடைய பார்டர் இது. அதாவது ஈராக்கையும் குவைத்தையும் இருக்கு பண்ணுற பதில் குவைத்து சைடும் ஒரு அடி அடிச்சிருக்காங்க, ஈராக் சைடையும் ஒரு அடி அடிச்சிருக்காங்க. மொத்தமாக ஒரு 3லேருந்து ஒரு 4 தாக்குதல் அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க பதிலுக்கு, அதாவது சலாம் செக் அப்படின்ற ஒரு பார்டர் கிராஸ் பார்டரில் அடித்ததுனால இது பதில் நடவடிக்கை. இதே போல தான் அமெரிக்கா எங்கெங்கே தாக்கல் நடத்துகிறாங்களோ அதே போல் நான் அங்கங்கே பதில் நடவடிக்கைகளும் பதில் தாக்குதலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரானுடைய இலக்கு என்பது ஃபஸ்ட்டு அமெரிக்க இலக்குகளை மட்டுமே குறி வைத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி டீசாலினேஷன் பிளான்ட்டை குறி வைச்சாங்க. அதாவது ஈரானுடைய ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அடித்ததுக்கு இவங்க குவைத்தினுடைய 4 டீசாலினேஷன் பிளான்ட் அடிச்சதா குவைத் தரப்பில் கதறுன்னு கதறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு கரண்ட் போகக்கூடிய ஒரு ஒயரை கட் பண்ணிட்டாங்க. யார்? அமெரிக்கா தாக்குதல்ல. பதிலுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, குவைத்தில் இன்னைக்கு கூட பாருங்க, குவைத்தினுடைய பவர் ஸ்டேஷனை அடின்னு அடிக்கிறாங்க. நான் எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஐயா அமெரிக்கா நடத்துகிற தாக்குதல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 3 நாளில் ரெக்கவரி பண்ணிடுறாங்க. ஐயா இன்னொரு பாலம் கூட இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பதிவை போட்டிருக்காங்க. இது போன முறை தாக்கல் நடத்துனதில்ல, மிகப்பெரிய பிரிட்ஜ், அதை கட்டி அமைக்கிறதுக்கே 6 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க இல்லையா. பாருங்க ஐயா, ரெடி ஆயிடுச்சுங்க ஐயா அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ரோடு கனெக்ட் ஆயிடுச்சுன்றாங்க. சரி, பவர் ஸ்டேஷன் அடிச்சுட்டாங்களே அப்படி எப்படின்னு சொன்னாங்களேன்னு பார்த்தா அதையும் அவங்க 2 நாளில் சரி பண்ணிட்டாங்க. இப்போ ரோடும் சரி பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க 2 நாளில் சரி பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்க பதிலுக்கு குவைத் அடிக்கிறாங்க பத்தியா, அது 6 மாதம் ஆகுதோ 7 மாதம் ஆகுதோன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இவங்களுக்கு சும்மா இப்படி அடித்தா அவங்க அப்படி அடிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம், நம்ம அமெரிக்கா போட்டு நிறைய குண்டுகளை வீசுகிறாங்க. ஒரு நாளைக்கு 200 டார்கெட் 300 டார்கெட் அடிக்கிறாங்க. அது எல்லாமே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத வருகின்ற நாட்களில் தான் பார்க்கணும். தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா உடனே ஐயா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம், கொஞ்சம் இழப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தால் தான் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி. இது வரைக்கும் அதுக்கான அறிகுறிகளே இல்லை. பாவம் இந்த குவைத்தும் இந்த கத்தாரியும் இவங்களெல்லாம் நினச்சா நம்மளுக்கு பரிதாபமாக இருக்குது. இப்போ ஜோர்டன் கூட இது வரைக்கும் அமெரிக்க நிலைகள் 3 நிலைகள் தான் அடிக்கிறாங்க. ஆனால் ஏனோ தெரியவில்லை, கத்தாரை பார்த்தால் மட்டும் ரொம்ப அப்படியே வெளு என்று வெளுத்து விடலாம் என்று தோன்ற மாட்டேங்குது ஈரானுக்கு. இப்படி கிடைச்சதெல்லாம் அடிக்கணும்னு தோணுது கதை, ஏன்னு தெரியல. பாவம் நல்ல அது பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு சில வெஞ்சன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, இது அவங்களுக்கு பங்காளிக்குள்ள பிரச்சனை. அவங்க என்னைக்குனாலும் இன்றைக்கி ரொம்ப அடிச்சுக்குவாங்க. பேச்சுவார்த்தைன்னு வந்துட்டா நாளைக்கு அடடே வா பங்காளியும் கட்டி பிடிச்சி ரொம்ப ஒட்டி உருவாடுவாங்க. இவங்க முக்கிய ஃபங்க்ஷனுக்கு ஈரான்காரங்க போவாங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு குவைத் போவாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு ஜகஜம். அதனால் நம்ம அதிகமாக பேச முடியாது. ஆனால் இன்னொரு விஷயத்த பார்க்கலாம் நம்ம, என்னென்னா ஈராக்கினுடைய பிஎம் அலி அல் ஜைடி. பாருங்க, அலி அல் ஜைடி இன்னைக்கு ஈரானுக்கு போகிறாரு. ஆனால் இவருக்கு 2 பக்கமும் அடி.
யாருக்கு? ஹலியல் சைடிக்கு. ஈரானையும் ஈராக்கையும் கனெக்ட் பண்ணுற இடத்துலையும் ஒரு அடி, இங்கே குவைத்தையும் ஈராக்கையும் கனெக்ட் பண்ணுற இடத்துலையும் ஒரு அடி. அப்போ அவங்களுக்குனால ஒரு அடி தான், குவைத்துக்கு ஒரு அடி, ஆனால் ஈராக்குக்கு 2 அடி. இருந்தாலும் மனுஷன் தளர விடலை, நேராக போகிறாரு. பெசஸ்கியனை பார்க்குறாரு, வாத்தலைவான்னு அவரும் வரவேற்கிறாரு. வரவேற்று அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகள்லாம் கிட்டத்தட்ட 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. ஒன்று, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் பை ரோடு வழியாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்த போகிறோம். இரண்டாவது, ஒரு பாக்தாத் ரயில்வே ஒன்று இருக்குது, அந்த ரயில்வே பிரிட்ஜ் இங்கேயும் அங்கேயும் கனெக்ட் பண்ணுறது, ஈரானியும் அங்கேயும். அந்த பிரிட்ஜு சீக்கிரம் நம்ம ரயில்வே பிரிட்ஜை எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணலான்ற மாதிரி. தெஹரன் போன்றே பாக்தாத்தி ஒரு ட்வின் சிட்டிஸை உருவாக்குறது, சும்மா பிரித்து மேய போகிறோம், பெரிய அளவுக்கு ஃபண்டு கொடுக்க போகிறோம், போட்டு தள்ள போகிறோன்ட்டாங்க. அடுத்தது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரைனிங், ஹியூமன் ரிசோர்ஸ், இது எல்லாமே ஏகப்பட்ட அக்ரிமெண்ட் வாங்கிக்கோ நண்பா அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாங்க? ஈராக்கை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ ஈராக் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் அமெரிக்கா கிட்டையும் பேசுவோம், ஒப்பந்தம் போடுவோம், ஈரான் கிட்டையும் பேசுவோம், ஒப்பந்தம் போடுவோம். எனக்கு 2 நாடுகளுமே எனக்கு ஒன்று தான். ஆனால் அந்த 2 நாடுகளை விட உள்ள இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப்ஸ் இருக்காங்கல்ல, எனக்கு அவங்க தான் கொஞ்சம். அதனால ஈரான் கிட்ட கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொஞ்சம் ப்ராக்சி குரூப்ஸை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். ஆனால் பாருங்க, இன்னைக்கு தான் சம்பவத்தை சொல்கிறாங்க. அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 குரூப்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து குவைத்தை அடிச்சதை ஒன்று கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி முக்கியமான பகுதியில் ஒன்று அடிச்சிருக்காங்க, அது பற்றி இருந்த பதிவுகளும் தெரிகிறது. அது ஒன்று கிளைம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இனி அரபு நாடுகளை போட்டு வெளுன்னு வெளுக்கிறது தான் எங்களோட முக்கிய நோக்கமே. இனி நாங்கள் பொழக்கிற பொழல என்ன ஆக போதோ பாருங்கள், விறகு பொழக்கிற மாதிரி பொழந்து தள்ள போகிறோம் அப்படின்றாங்க இந்த ஈராக் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஈராக் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆயுதங்கள் யார் கொடுக்குறாங்க செய்கிறாங்கன்றது உலகம் அறிந்த விஷயம். அதான் சம்மந்தப்பட்ட நாடுகிட்ட போயிட்டு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. அதனால் அதை தடுத்து நிறுத்த போகிறாங்களா இல்லை மறுபடியும் வளர்த்து போகிறாங்களா அப்படின்றது ஈராக்குக்கும் ஈரானுக்கும் தான் வெளிச்சம். இல்லை அமெரிக்கா வந்து எப்படி தடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். மேபி உலக தகவல்களோ மறுவைத்த நபர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 நாடுகளும் தொழில் ரீதியாக வளரலாம், அக்ரிமெண்ட்டை போடலாம், எல்லாம் டெவலப் பண்ணலாம், ஆனால் நேர்மையான முறையில் வளரலாம். தேவையில்லாமல் ப்ராக்சி குரூப்ஸுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது மற்றதெல்லாம் வேண்டாம். அதனால் கிவ் அண்ட் டேக் பாலிசியாக போயிடலாம். அதையும் கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் போட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு ஈரானுடைய பதில்கள் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது எல்லாமே சம்பவம் நம்பர் 1, இந்த ஈராக் பார்டரை சுற்றி நடந்த சம்பவங்கள். அடுத்தது நேற்று இரவு நேற்று அதிகாலை வேளையிலே எமினி ஹவுதிகளுக்கும் ஆன்டி ஹவுதிகல்ஸ், அதாவது ஹவுதிகளுக்கு எதிரான நபர்களுக்கும் நேற்று இரவு ஒரு துப்பாக்கி சூடு. கண்மூடித்தனமாக சுட்டுக்குவாங்க, பகலனா அமைதியாகிடுவாங்க. இவங்க ராத்திரி ஆனால் தான் இவங்களுக்கு வேலை, பகலில் வேலை கிடையாது. நைட்டானா தூக்கிடுவாங்க, கண்ணு கடகடான்னு சுடுவாங்க, கொடகடான்னு சுடுவாங்க. அந்த மாதிரி நேற்று இரவு நடத்துனதுல நானும் வழக்கம் போல் ஏதோ சும்மா தான் சுட்டு விளையாடிக்கிட்டாங்கன்னா, இந்த குரூப்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹல் தலை அப்படின்ற ஒரு பகுதியில் நார்த் ஈஸ்டில் ஹஜர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இது வரைக்கும் நாங்கள் 23 மெம்பரை போட்டு தள்ளிட்டோம், முடிச்சிட்டோம் அவங்க கதையை. கிட்டத்தட்ட 7 பேரை நாங்கள் பிணைய கைதியாக பிடிச்சிட்டு வந்துட்டோம். இனி நடக்கிறது ஹவுதிகளுக்கு ஒரே ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தினா அடுத்த அடி உங்களுக்கு தான் இடி மாதிரி இருக்கும். 23 பேரை முடிச்சிட்டோம், 7 பேர் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கோம். சந்தேகமாக இருந்தால் ஹவுதிகள் கிட்ட கேட்டுக்கோங்கன்றாங்க இந்த குரூப்ஸ். யாரு? இவங்களுக்கு சவுதி பிடிக்காதான், இருந்தாலுமே இப்போதைய சூழ்நிலைக்கு ஹவுதிகளை அடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினால் அங்கு இருக்கக்கூடிய ஆன்டி ஹவுதிகள் எதிரான நபர்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க, தாக்கல் நடத்தி இருக்காங்க. இன்னொரு வார்னிங் சொல்லிட்டாங்க, சும்மா ஒரு நாள் நைட்டுக்கே அடிச்ச அடினா இனிமேல் நாங்கள் அடிக்கிற அடி இடியா இருக்குன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஹவுதிகளும் சொல்லிட்டாங்க, நீ இங்கே இடிச்சன்னா அங்கே எமினி ஹவுதிகள்ன்ற மாதிரி சவுதி அடிப்பன்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 2 நிகழ்வு ஒரு 12 நாளைக்கு அப்புறம் ஒரு ரேர் அக்கேஷனாக பார்க்க முடியுது. இந்த வரைபடத்தை அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது 2 வரைபடங்களும், ஒன்று வந்து E3B சானிட்டரி AWACS, இன்னொன்று வந்து KC-135 ஸ்டெட்ரோ டேங்கர். இது எல்லாமே கிங்டத்துக்கு மேலே பறந்துட்டு இருந்தது. இத்தனை நாள் பெருசாலாம் பறக்க விட மாட்டாங்க, நிறைய வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுவும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய மாறி பறந்துட்டே இருந்தது. மூமெண்ட் வந்து அதிகமாக இருந்தது. ஹவுதிகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்களா, அதற்கான பாசிபிள் நிறைய இருக்கா அப்படின்னா, இன்னைக்கு ட்ரம்ப்பும் ஒரு ஒற்றை ட்வீட் ஒன்று போட்டார். அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருந்தாருன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்பு நாங்கள் யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா இதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்தினாங்க. ஹிட் வெரி ஹார்ட், வெரி வெரி ஹார்டு.
அந்த ஹார்ட் ஹிட்டில் எங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் தூது விட்டாங்க. அன்னையே நான் இனிமேட்டு அடிக்க மாட்டேன் அன்னையேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் என்ன பண்ணிட்டோம், சரி போன்னு விட்டுட்டோம். அதனால் அவதிகளுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அந்த மாதிரி அடி வேணுமா இல்லை இடி வேணுமா முடிவு பண்ண வேண்டியது அவங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு ராக்கெட் அந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் ஒன்று தான், உங்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் ஒன்று தான். உங்களையும் நாங்கள் பொழந்துடுவோம், விறகு பார்க்குற மாதிரி பொழந்து தள்ளிவிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு எமினி ஹவுதிகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இனி ஒரு தாக்குதல் நிகழும் பட்சத்தில் நேரடியாக எமினி ஹவுதிகளை அடிச்சிடுன்றாங்க. என்ன, ஈரான் அப்படின்றது வந்து ஒரு பறந்து விரிந்த தேசம். அங்கே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அடிக்கிறதுலாம் பெரிய ரிஸ்க்கு. பட் இங்கே எமினி ஹவுதிகள் ஒரு குட்டி தேசம். ஜஸ்ட்டு நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக் அளவு இருக்கும் அதிகபட்சம், இல்லைனா ஒரு சேலம் டிஸ்ட்ரிக் அளவுக்கு இருக்கும், இல்லை ஒரு திருவண்ணாமலையோ, இல்லை மேலே அந்த பக்கம் காஞ்சிபுரமோ இல்லை திருவள்ளூரோ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்டை பார்த்து. அந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு 1.5 டிஸ்ட்ரிக் அளவு தான் வரும். அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் யாருக்கு. ஆனால் அவங்க மலைக்கடியில் மற்ற இடத்துல ஆயுதங்கள் வைப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபுல்லாக பண்ண முடியுமான்னா அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே வருவாங்க. ஏன்னா இதற்கு முன்பு வந்து கொஞ்சம் ஹவுதிகளுடைய கை ரொம்ப டாமினேட்டாக இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பக்கம் சவுதி வந்து இதில் கலந்துக்கல, தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமனும் என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன குரூப் இருக்குது, அதாவது ஹவுதிகளுக்கு எதிரான குரூப்பும் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டாங்க. அதனால அமெரிக்கா தாக்கல் நடத்திட்டு அப்போ முடியாம தான் போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா நிலைமை தலைகையில் இருக்கு. அதாவது இவங்க ஒட்டுமொத்த குரூப்பும் ஹவுதிகளுக்கு எதிராக்குறாங்க. இந்த பக்கம் ஏமன் வெறன்னு ரெடியாக்குறாங்க, இவங்க ரெடியாக்குறாங்க, சவுதி ரெடியாக்குறாங்க. இடையில வந்து பொட்டுன்னு போட்டா இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த பலவீனத்தை வந்து உணர்வாங்களா, இல்லை இதுதான் எங்களுக்கு பலமே, முடிஞ்சா தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு தயாரா இருக்காங்களா? ஹவுதிகள் நேற்றே சொல்லிட்டாங்களே, இது எல்லாம் திங்க் பண்ணாம இருக்க மாட்டாங்க அவங்க. இது எல்லாத்தையும் திங்க் பண்ணி இருப்பாங்க. இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம். யார் பார்த்தாங்க திடீர்னு இரவோடு இரவாக இஸ்ரேலும் அடிக்கலாம். இது எல்லாம் அடிச்சாலும் நம்ம எப்படி சமாளிப்பது என்று மேபி நாங்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸ் போனாலும் போவோம்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது, யாரையும் நம்ம உயரமாகவும் மதிப்பிட முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம், இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அந்த செங்கடல் பகுதியிலே. ஒரு 2 சீனாவுடைய கப்பல் கடந்த 48 மணி நேரத்தில் இங்கும் அங்குமாக, இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓடிக்கொண்டிருந்த வேலையிலே திடீர் என்று ஒரு பர்மிஷன் கிடைத்திருக்கிறது. அந்த பர்மிஷன் என்னவென்றால், கடந்து சென்று விடுங்கள், ஓடுங்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட். உடனடியாக சென்று விட்டது அந்த 2 கப்பல்கள். ஒருவேளை இந்த அனுமதி கொடுத்து விட்டதா, ஒருவேளை தாக்கலுக்கா வேண்டாம் நம்மளுக்கு எதுக்கு ஒம்புன்னு ஒதுங்கி போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் எழுதுனாங்க. ஒதுக்கல் அப்படி ஒதுங்கி போக மாட்டாங்க, 2 அடினா கூட வாங்கிக்குவாங்க, ஆனால் ஒதுங்கிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்லிமெண்ட்டில் உட்காந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க, அதாவது மினிஸ்டர் லெவல் கூட்டம்லாம் ஒன்று நடத்தினாங்க. கரெக்டாக மினிஸ்டர் லெவல் கூட்டம் நடத்தி ஆளுக்கு ஒரு டீ வந்துச்சு அவங்க கைக்கு. வாங்கப்பா எல்லாம் டீ வருதாப்பானும்போது நேராக சென்ட்ரலில் ஒரு குண்டு இறங்குச்சு. அது யார் போட்டது அப்படின்னா இஸ்ரேல் போட்டாங்க. போட்டதில் அவங்க ஒட்டுமொத்த அமைச்சரவையும் காலி, ஒரே குண்டு. ஒட்டுமொத்த அவங்க பார்லிமெண்ட் கூட்டத்திலேருந்து அவங்க அமைச்சரவை பில்டிங்கிலேருந்து மொத்தமாக காலி பண்ணி விட்டாங்க இஸ்ரேல். அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ரெக்கவரி எடுத்து வந்தது தான், அடுத்த அமைச்சரவையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இது எல்லாமே அவங்க நினைவில் வைத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தொடர்ந்து இந்த 2 பக்கமும் ஃபுல்லாக அவங்க அடைச்சதுனால என்ன ஆகும்னா, குரூடாயிலோட விலை $100 போயிடுச்சு. இப்போ அடுத்தது ஏதாவது ஒரு பகுதி அவங்க ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு ஈரான் கொஞ்சம் டிலே ஆகிடும். ஆனால் எமினி ஹவுதிகள் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமான்றதுனால சவுதி அரேபியா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. முதல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிடங்குகள் ஒரு 4 இருக்குது, அதுதான் அவங்களோட மெயின் ரிசோர்ஸு. அப்புறம் ஒரே ஒரு விமான நிலையம், சனா விமான நிலையமும் இன்னொன்று 2 இருக்குது. அந்த விமான நிலையம் இது அடுத்து 2வது சோர்ஸு. அப்புறம் மலைப்பகுதியில் ஆயுதங்கள் இருக்கிறது 3வது சோர்ஸுன்றது கூடுதல் தகவல். ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, உங்களை நான் அறுக்கிறேன்லாம் நினைக்காதீங்க, முக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. ஈரான் இவ்வளோ பெருசுங்க, சனா சின்னது, அதுக்காக தான் சொல்கிறேன் நான். எல்லாரும் சேர்ந்து அடித்தாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸான சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு. ஐரோப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இமீடியட்டாக அந்த தடையை நீக்கணும் ஹவுதிகள், இல்லை என்றால் நாங்கள் முடிச்சிடுவோன்றாங்க. ஏன்னா ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய ஒரு முக்கிய பார்த்தது ஏதோ இந்த பக்கம் இல்லைனா கூட செங்கடலுக்கு ஐரோப்பா ரொம்ப முக்கியம். அதனால் காஜா கலாஸ் அவர்கள் ஓடி வந்திருக்கிறார், அது மிக முக்கிய தகவலாக பார்க்குறாங்க.
ஓமன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப க்ளோஸ்லி மானிட்டரிங், கிட்டத்தட்ட கண்ணு கொத்தனா கூட அப்படி தள்ளி விட்டுட்டு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் மானிட்டராக பார்த்துட்டு இருக்கிறோம். சவுதியினுடைய எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தினார்கள் அல்லவா, இனி சவுதியுடன் இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் எல்லாவித முடிவுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது. ஒட்டுமொத்த அரபு நாடு ஜிசிசின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தயாராகிட்டாங்க. எல்லாருமே தயாராகுன்றாங்க. அதனால பார்க்கலாம், நம்ம வெறும் வசனத்தோட முடியுதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இன்னொரு மிகப்பெரிய வசனம் என்னப்பா, டாபிக் ஒன்று சொல்லிட்டு இன்னும் நீ சம்பவ இடத்துக்கே வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நம்ம சம்பவ இடத்துக்கு வரோம். அமெரிக்கானுடைய ஒரு B-1B லேன்சர் ஃபைட்டர் ஜெட்டு கரெக்டாக யூகேலேருந்து எடுத்திருக்காங்க, தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க நேற்று இரவு. ஆக்சுவஸ் பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டு நேற்று இரவு இருந்து அங்கே தான் எடுக்க போகிறாங்க. அதே போல் B-1 பாம்பர்ஸ், இனி B-1 பாம்பர்ஸை வந்து பெரிய அளவுக்கு நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதனால இவங்க IRGC என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் ராக்கெட்லாம் யூகே ரீச் பண்ணலாம் நினைச்சிடாதீங்க, யூகே அடுத்து நீங்கள் தான் எங்களோட ரெஜெட்மேட் டார்கெட்டே நீங்கள் தான், உங்களை நான் அடிக்காமல் விட மாட்டேன் யூகே, உங்களை கண்டிப்பாக அடிப்பேன், புழக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ ஈரான் தரப்புல இருந்து அவங்க யூகே சாதாரண ஆளும் கிடையாது, அவங்கள தொட்டாவே நேட்டோ நாடுகள் ஒட்டுமொத்தமாக உள்ள வரப்போகுது. ஏன்னா அவங்க அந்த தைரியத்தில் தான் இத்தனை நாள் ரஷ்யாவை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா வந்து சரியான ஆழம் தான் என்னவும் தொட்டு பாருன்றாங்க, திரும்பி பார்த்தா நேட்டோ நாடுகள் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் அடித்தாலுமே ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகள் வருமானம் வரவே வராது. அந்த தைரியம் வந்து ஈரானுக்கு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்பெயின் வந்து ஆல்ரெடி ஈரானுடைய ஆள் தான் அங்கே. அதனால பெட்ரோ சாண்டர்ஸ்லாம் இழுத்துட்டு வந்து விட்டா கூட வரவே மாட்டார் அவர். ஏன்னா ஏற்கனவே விமானங்கள் பற கூட தடை விதிக்கிறாங்க. இத்தாலி அதுக்குமா ஐயா ஆள் நீ யாருங்கன்னு கேட்டுருவாங்க. என்னது அப்படியா தாக்கல் நடத்திட்டாங்களா, 2 கண்டனத்தை வேணா போட்டுக்கிறேன் அப்படின்னுவாங்க. யார், இத்தாலியுடைய ஜார்ஜியா மெலோனி அவர்கள். அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிளவு வரும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் முடைச்சிரன்றாங்க. இந்த இடத்துல ரஷ்யா ஓடி வந்து குசு குசுன்னு சொல்லுவாங்க, எப்பா ஈரான் நான் உனக்கு எவ்வளவு உதவினாலும் பண்றேன், உனக்கு 2 ஆயுதங்கள் கூட ஃப்ரீயா கொடுக்குறேன், 2 போட்டு விடுப்பா. அந்த யூகே ரொம்ப பேசுறாங்கப்பா, 2 போட்டு விடுப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா யூகே தான் பெரிய ஒரு ட்ரபிள் இப்ப அங்க ரஷ்யாவுக்கு. அந்த அளவுக்கு ஆயுத உதவிகள் இருந்து பயிற்சிகள் இருந்து அனைத்தும் பெரிய தொந்தரவுகளை கொடுத்துக்கொண்டு ரஷ்யாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற வேலையிலே, ஈரான் கரெக்டாக எச்சரிக்கை கொடுக்கின்ற அந்த நேரத்திலே ரஷ்யா என்ன சொல்லுவாங்க நினைச்சு பாருங்க, அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கும். இப்ப ரைட்டு அடுத்து இவங்க டார்கெட் அங்கே இருக்குமா இல்லை சும்மா மிரட்டலாக முடியுமா? ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் பயப்பட மாட்டாங்க, நிச்சயம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு தான் யூகே என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கு நம்ம வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய யாராவது டிப்ளமேட்டிக் நபர்கள் யாராவதுன்னா வாங்கப்பா கிளம்பி இரவோடு இரவா வந்துருங்க அப்படின்ட்டாங்க. அவங்களும் ஐயா நான் குளிச்சுட்டு இருக்கிறேன்னா பரவாயில்ல துண்டோட கூட வந்து சேரு, ஒன்றும் நீ இங்கே வந்து கூட ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, கிளம்பி வா, வந்து ஃப்ளைட்டில் உட்காரு, கிளம்பி வா அப்படின்னு அவசரமாக கூப்பிட்டுருக்குறாங்க யூகே. அதனால் அங்கே பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் வெடிச்சிட்டு இருக்கு. அடிஷ்னலாக ஃப்ரான்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மாதிரி எம்பசி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புப்பா, இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஃப்ரான்ஸ் இருக்கிறோட எம்பசி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போதும்ட்டாங்க. இது எல்லாமே அந்த சூழ்நிலையை வந்து நெருங்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்த கட்டத்தை நெருங்குறாங்க. அதாவது வாழ்க்கையில் 2 விஷயத்தை நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் புரிஞ்சுக்கிடணும். ஒன்று, ஜெலன்ஸ்கி வந்து எப்பாடுபட்டாவது நேட்டோ நாடுகளை இழுத்து விட வேண்டும் ரஷ்யாவின் யுத்தத்தில், அதில் நம்ம குளிர்காய வேண்டும் என்று இன்ன வரைக்கும் கனவு கண்டு இருக்கிறார். அதே போல இந்த இடத்துல ஈரான் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியா ஈரான் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பாடுபட்டாவது நேட்டோவை கொண்டு வந்து இங்கே கோத்து விட்டுறணும், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து அடிக்கணும்னு அவரு கனவு கண்டு இருக்கிறார். யாருடைய கனவு நனவாகிறது அப்படின்றத நம்ம வருங்காலங்களில் பார்க்கலாம். இது எல்லாமே ஈரானுடைய கையில தான் இருக்கு. ஈரான் ஒரே ஒரு குண்டு அப்படி யூகே மேல போட்டாங்கன்னா அடுத்தது நேட்டோ உடையுதா இல்லை ஓடி வருதா அப்படின்றத நம்ம பார்க்கறது ஒரு முக்கியமான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஹெஸ்புல்லா இருக்காங்கல்ல, ஹெஸ்புல்லா வந்து இப்போ அவர்கள் அமெரிக்காவில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினது, மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய சென்காம் வந்து எங்கள் லெபனானில் உட்காந்து பேசுறது, மறுபடியும் அந்த பைலட் ஜோனை கொண்டு வந்து நிறுத்துறது, இதெல்லாம் நாட்டை எழுதி கொடுக்குறீங்க. இந்த நாடு அடமானம் வைக்க நாங்கள் விட மாட்டோம், இது கண்டிப்பாக எதிர்க்கிறோம், இனி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், ஈரான் யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், ட்ரம்ப்புக்கான பவரை பிடுங்கணும், ஃபியூஸை பிடிக்கணும் அப்படின்ட்டு ட்ரம்ப்புக்கு வந்து இதோடைய அதிகாரத்தை பறிக்கணுன்றதுக்காக தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தில் எதிர்கட்சிகள்லாம் கொண்டு வந்த தீர்மானத்தில் 214 பேர் ஆம் இனி ட்ரம்ப் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு ஓட்டு போடுறாங்க. 208 தான். அப்போ மேஜர் ஓட்டு டிஃபரன்ஸ், சக்சஸ் மாபெரும் வெற்றின்றாங்க. உடனே பத்திரிகைகள் எழுதியிருக்கலாம், இனி ட்ரம்ப்பால் தாக்கல் நடத்த முடியாது, இந்த யுத்தத்தில் பெரும் பின்னடைவு அமெரிக்காவுக்கு, இது ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என்று எழுதிவிடலாம். ஆனால் நிகழ்வது அதுவல்ல.
இனி நான் வீட்டோவை கொண்டு தடுத்து விடுவேன் என்று எந்த நேரத்திலும் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்து விடலாம். அது கூடியவர்கள். ஏன்னா வீட்டோன்ற ஒரு அதிகாரம் இருக்குது அதிபருக்கு. இவங்க என்ன தீர்மானம் கொண்டு வராங்கன்னா செனட்டர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அடிங்கன்றாங்க. செனட்டர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அடிக்கலனா கூட முழு தாக்குதலையும் நிகழ்த்திட்டு போயிட்டு அங்கே சப்மிஷன் கொடுக்கலாம். ஏற்கனவே செனட்டர்கிட்ட போயிட்டு லின்சே கிரகாம்னே வருது பாருங்க, பீட்டர் எக்ஸத் அவர்கள் போயிட்டு உட்காந்து எல்லாம் பேசி விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம அங்கே தெஹ்ரான்ல ஒரு 3-4 இடங்கள்ல ஹமாஸுடைய புதிய தலைவருக்கு கலீல் அல் ஹயா அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு வரவேற்புனா ஒரு வாழ்த்துறையும் வரவேற்புறையும் அளித்திருக்காங்க. முடிஞ்சா கொஞ்சம் தெஹ்ரானுக்கு போயிட்டு வராரா என்னன்னு தெரியல. ஆனா ஹமாஸ் லீடர்கள் இனி தெஹ்ரானுக்கு போவாங்களா அப்படின்னாங்கன்னா அதை பாடத்தை இஸ்ரேல் உணர்த்திருக்கிறது. இன்று வரை ஈரானால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இதே மாதிரிதான் தெஹ்ரானுக்கு போனார். எப்படி கொல்லப்பட்டார், என்ன நடந்தார், அதற்கான காரணம் யார், இதுவரை சின்ன தகவல் கூட கசிய விடாமல் கனகச்சிதமாக தூக்கியது இஸ்ரேல். அதனால மறுபடியும் எந்த தலைவரும் ஹமாஸுடைய தலைவரும் ஈரானுக்கு செல்வாரா, அவருக்கான வரவேற்பு படைகள்லாம் பலமா இருக்கே, இல்லை எதுக்கு நம்ம வம்பு இங்கே இருந்து விடலாமா என்று இருக்கிறாரான்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளணும் IRGC பெரிய திட்டம் தீட்டியிருந்தாங்களாம். அதை மொசாத் துல்லிய தகவல் கொடுத்து கண்டுபிடிச்சு வைத்திருக்காங்களாம். மார்க்கோ ரூபி அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா ஈரான் எப்போ பார்த்தாலும் பெக் பண்ணுவாங்களாம். சார் வந்துடுறேன் சார் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுறேன் சார், வாங்க சார் அப்படின்னு வாங்கலாம். உடனே பாகிஸ்தான் சொல்லுமா. சரி உடனே போனால் அதுக்குள்ளே என்ன நடக்குமோ தெரியாது, திடீர்னு பார்த்தா அப்படி மாற்றி பேசுவாங்களாம். அப்படிலாம் கிடையாது, நாங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். சரி அவ்வளோதான் முடிஞ்சது, சரி எதாவது பண்ணலாம், மறுபடியும் 2 நாள் கழிச்சு சார் வரங்க சார் சைன் பண்ணிக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு. இந்த மாதிரி ஒரு லுனாட்டிக் கண்ட்ரிஸ் நான் எப்பவுமே பார்த்ததே இல்லை. என்ன இவங்களாம் மனிதர்களா அவர்கள் அப்படின்னு இதை சலிச்சுக்கிறாரு மார்க்கோ ரூபியோ அவர்கள். ஏதோ ட்ரம்ப் இத்தனால இவரு ஏதோ உண்மையை மட்டுமே பேசி ஏதோ இவங்க ஈரான்கிட்ட கேட்காத மாதிரி, ஈரான் தான் இவங்க கிட்ட கெஞ்சன மாதிரி ஒரு டைலாக் பேசுறீங்களே, இது நியாயமா? நடந்த நிகழ்வுகளும் பார்த்தால் அது மாதிரி தென்படவில்லையே. ஈரான் உங்களிடம் கெஞ்சியது போல் ஒரு நாளும் நிகழவில்லையே. அவங்களோட எக்ஸ்தலத்திலேருந்து எல்லா பதிவுகளும் பார்த்தா ரொம்ப கெத்தாக தானே போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க, ட்ரம்ப் மட்டும் தான் சொல்கிறீங்க, தொடர்ந்து ஈரான் எங்கள் கிட்ட கெஞ்சிட்டே இருக்காங்க. இனி நாங்கள் அடிக்கிற அடியில் கண்டிப்பாக அவங்க வழிக்கு வருவாங்கன்னு சொல்கிறீங்க. பார்க்கலாம், நம்ம இதே மாதிரி தான் இதுக்கு முன்னையும் சொன்னீங்க. முட்டுன்னு முட்டிட்டு கடைசியில் குரூட் ஆயில் $115 போன உடனே ஐயா இந்த உலகம் தாகாதுன்னு சொல்லிட்டு உடனே பின்னாடி போனீங்கன்றது ஒரு கூடுதல் டைலாக்காக சொல்லிட்டு ஃபைனலாக நெதன்யாகு அவர்கள் உறுதியாக சொல்கிறாரு முஸ்தபா காமேனி அவர்கள் மேபி உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று. இரண்டாவது, நாங்கள் சவுதி அரேபியாவுடன் ஆப்ரஹாம் அக்காடு இணைவது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் நாங்கள். ஸோ ட்ரம்ப் சொல்லிட்டாராம், தாக்குதல் நடத்தி தான் பலவீனப்படுத்தணும்னு இல்லை, ஃபீஸ் மூலியமாகவும் நம்ம வலிமை பெறலாம். அதனால் நம்ம ஆப்ரஹாம் அக்காடை உருவாக்குவதற்கான வழிகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு சவுதி அரேபியா ஒத்துக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட UAE ஒத்துக்கிட்டாங்க, அடுத்தடுத்து ஒரு ஒத்துக்க போகிறாங்க. இஸ்ரேலும் இணைகிறது. இனி அரபு நாடுகளை வலுப்படுத்துவதற்கு இஸ்ரேல் களமிறங்குகிறதா அப்படி இன்னொரு கோணலில் பார்க்கலாம். இது எல்லாமே ஈரான் வீழ்ச்சியுறும் பட்சத்தில், ஈரான் வென்றுவிடும் பட்சத்தில் இது நிறைய கணக்குகள் மாறும், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.